வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம மேக்ஸ்லேருந்து தனி வட்டி ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் மேக்ஸில் லெவல் 1 வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். மொத்தமாக நம்ம மேக்ஸுக்கு மட்டும் 500 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? மேக்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழில் இலக்கணம், இலக்கியம், சயின்ஸு, சோஷியலில் பார்த்தோன்னா ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டின்னு இண்டிவிஜுவலாக ஒரு டாப்பிக்குமே நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் டே பை டே பேசிக்ஸில். ஸோ அதில் எந்த டேயுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் கவர் பண்ணி படிச்சுட்டு அதை நீங்கள் வீக்லி 1 or 2 நீங்கள் டெஸ்ட்டாக எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் 150 above ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம பிடிஎஃப்ஸாகவும் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் மெட்டீரியல்ஸ் பிடிஎஃபாக வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வீடியோலையுமே ஃபஸ்ட்டு கமெண்டில் அதற்கான டீட்டெயில்ஸ் இருக்குது, ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மெட்டீரியல் பிடிஎஃப் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நம்ம ஃப்ரீயாக டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த லிங்க்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே இருக்கும். ஸோ ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் பாதி பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டெய்லி என்ன நம்ம வீடியோ போடுறோம், என்ன சப்ஜெக்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறோம், நம்ம எதில் இன்னும் வேகமாக ஃபாஸ்ட்டாக படிக்கணும், எது ஓகே, அந்த மாதிரி நம்ம பிளானிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா நமக்கு இன்னும் அரௌண்ட் ஒரு 100 days தான் இருக்குது, 100 daysக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம சைமல்டேனியஸாக எல்லா சப்ஜெக்ட்ஸையும் படிச்சுட்டே வந்தால் மட்டும்தான் நம்மளால் ஸ்கோர் ரீச் பண்ண முடியும். ஏன்னா இதுதான் லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க, இருக்கிற டைம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக எல்லா சப்ஜெக்ட்ஸும் படிச்சுட்டே வாங்க. சரிங்களா? இப்போது நம்ம தனி வட்டியில் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லேட் பண்ணுறேன். ஓகேங்களா? தனி வட்டினா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஃபார்முலா? நமக்கு SI = PRT/100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலே PRT/100. இதில் P அப்படின்றது என்னது? பிரின்சிபல். R அப்படின்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. Tனா டைம், அவங்க எவ்வளோ இயர்ஸ் கொடுக்குறாங்க அந்த டைமு. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜில் இருக்கிறனால நம்ம /100 அப்படின்ற ஒரு வேல்யூ போட்டுக்கிறோம். சரிங்களா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம இப்போ ஃபார்முலா படி போக போகிறதில்ல. ஸோ ஷார்ட்டாக நம்ம பர்சன்டேஜ் கால்குலேஷனை நம்ம அதை பேசிக்ஸில் தான் நான் சொல்லித்தர போகிறேன். பட் நம்ம தனி வட்டி அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுக்கு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, PRT/100. இதில் ஏதோ ஒரு வேரியபிள் அன்னோனாக இருக்கும். மோஸ்ட்லி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. மற்றபடி பிரின்சிபல் வேல்யூ, இந்த தொகைக்கு இவ்வளோ வட்டி, இவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி, இத்தனை வருடங்களில், அப்போனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. சரிங்களா? ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, PRT/100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = PRT/100. வாங்க நம்ம இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். 5000க்கு 10% ஆண்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டி எவ்வளவு? ரூபாய் 5000க்கு 10% ஆண்டு வட்டி 2 வருஷத்தில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரி, 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ 5000ல் 10% என்னது? ஒரு 0 எடுத்துட்டோன்னா 10% கிடச்சிரும். அப்போ 5000ல் 10% என்ன? 500. ஒரு வருஷத்துக்கு 500 ரூபா. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 2 வருஷத்துக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு 500. அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளவு? 1000 தான் ஆன்சர். சரிங்களா? என்ன சொல்கிறேன்னு கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ரூபாய் 5000க்கு 10% ஆண்டு வட்டி 2 வருஷத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க? வட்டி, தனி வட்டி எவ்வளோ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 5000ல் 10% எவ்வளவு? 500. ஒரு ஆண்டுக்கு 500. அவங்க 2 ஆண்டுகள்னு சொல்கிறாங்க. அப்போ 2 ஆண்டுகளுக்கு எவ்வளோ? 1000. அப்போ 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டி எவ்வளவு? 1000. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஃபார்முலா படி நம்ம போகணும்னா தனி வட்டி PRT/100, பிரின்சிபல் அமௌண்ட் 5000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10, அதே டைம் எவ்வளோ? 2 வருஷம், /100. இதை நம்ம கேன்சல் பண்ணி போட்டால் நமக்கு 1000 கிடைக்கும். நம்ம சில முடியுது அப்படின்னா ஷார்ட்டாகவே போடலாம். நம்ம பென் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி ஃபார்முலா பற்றி போடணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம ஆன்சர் கரெக்டாக இருந்தால் போதும். சரிங்களா?
அடுத்து 4000 ரூபாய் 4000த்திற்கு 5% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கான தனி வட்டி எவ்வளோ? முன்னாடி பார்த்தா அதே நம்ம மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். 5% கேட்குறாங்க. 4000த்தில் 10% எவ்வளோ? ஒரு 0 எடுத்துட்டா கிடைக்குமா? 4000த்தில் 10% 400. அப்போ 5% என்ன? அந்த 400ல் பாதி 200. 4000த்தில் 5% எவ்வளோ? 200. ஒரு வருஷத்துக்கு 200. அவங்க என்ன கேட்குறாங்க? 3 வருஷத்துக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு 200னா 3 வருஷத்துக்கு எவ்வளோ? 600. அப்போ தனி வட்டி என்னது? 600. சரிங்களா? 4000த்தில் 10% 400. 5% எவ்வளோ? 200. ஒரு வருஷத்துக்கு 200. அப்போ 3 வருஷத்துக்கு 600. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது? 600 ரூபாய். இதையும் ஃபார்முலா படி போட்டணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா 4000 பிரின்சிபல் அமௌண்ட்டு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 5%, 3 வருஷம் டைமு டிவைடட் பை 100. சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 600 கிடைக்கும். அடுத்தது ரூபாய் 2000த்திற்கு 8% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு? தனி வட்டியா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா பின்னாடி நம்ம பார்க்கும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன வேல்யூ மொத்த தொகைன்னு கேட்டாங்கன்னா கால்குலேஷன் மாறும். தனி வட்டி மட்டும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ அவ்வளோதான். ஸோ இப்போ ரூபாய் 2000த்தில் 8% எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. 8%. 2000த்தில் 10% எவ்வளவு? 200 ரூபா. 1% எவ்வளவு? 20 ரூபா. அப்போது 8% அப்படிங்கும்போது 2000த்தில் 5% எவ்வளோ? 100 ரூபா வருங்களா? 2000த்தில் ரூபாய் 2000த்தில் 10% 200. அப்போ 5% எவ்வளோ? அதுலேயும் பாதி 100. 5% 100. 1% அப்படிங்கும்போது 20 ரூபா வருமா? அப்போ நம்ம 8%த்திற்கு இன்னொரு 3 மடங்கு சேர்க்கணும். அப்போது 160 ரூபாய் வருங்களா? 2000த்திற்கு சொல்கிறது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2000த்தில் 10% 200. நம்ம 8% தான் கேட்குறாங்க. அப்போ அதில் பாதி பிரிச்சுக்கலாம். 5% எவ்வளோ? 100. 10% 200. 5% 100. அப்போ இன்னும் இருக்க ஒரு 3% நம்ம கண்டுபிடிக்கணும். 1% அப்படின்னா 2 ஜீரோ எடுத்தோன்னா வரும். ஒரு நம்பரோட 1% அப்படின்றது 2 ஜீரோக்களை எடுத்துட்டோன்னா வர வேல்யூ. அப்போ 1% எவ்வளோ? 20 ரூபாய். 1% 20, 2% 40, 3% 60. அப்போ 3% எவ்வளோ? 60 ரூபாய் வரும். ஆல்ரெடி 5% 100 ரூபா நமக்கு தெரியும் இல்லையா? அப்போது 5 + இந்த 60 கூட்டணும். 5%த்திற்கான வேல்யூ 100ஐயும் 3%த்திற்கான வேல்யூ 60ஐயும் கூட்டணும் அப்படின்னு சொன்னால் 160. 2000த்தில் 8% 160. ஓகேங்களா? எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு 160னா 2 வருஷத்துக்கு எவ்வளோ? 320. சரிங்களா? 320 தான் ஆன்சர். அப்படியே அந்த வேல்யூஸை குறைச்சி நம்ம எப்பவுமே மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கும்போது பெரிய வேல்யூவாக வரும். அடிஷன் மல்டிப்ளிகேஷன் அப்படியே பெரிய வேல்யூவாக வரும். பெரிய வேல்யூனா நமக்கு கால்குலேட் பண்ணி கேன்சல் பண்ணி எத்தனாவது டேபிளில் போகும் அப்படின்னு சொல்லி நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும். நமக்கு முடியும் அப்படின்னு சொன்னால் இந்த பர்சன்டேஜ் கால்குலேஷன் பொறுத்த வரைக்கும் நம்பரோட 10% எவ்வளோ? ஒரு ஜீரோ எடுத்துருங்க. நம்மளோட 5% எவ்வளோ? அந்த 10ல் பாதி தான் 5%. அப்புறம் 1% கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி 8%, 7% வட்டின்னு சொல்லும்போது 1% நம்ம அப்படியே மல்டிபிள் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? 2000த்தில் 10% 200, 5% 100, 1% 20. அப்போ 2000த்தில் 8% 160. ஒரு வருடத்திற்கு 160னா 2 வருடங்களுக்கு 320. சரிங்களா? இதையும் நம்ம ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் 2000 × ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8, இயர் வந்து 2 years டிவைடட் பை 100. சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு 320 கிடைக்கும். கான்செப்ட்டு ப்ராப்பரான கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஷார்ட்கட்டில் போடுங்க. டைமு ரொம்ப எடுக்கும் நீங்கள் ஃபார்முலாக்குள்ளே போட்டிங்கன்னா. வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜீரோஸ், மல்டிபிள்ஸ் ஆஃப் 10s தான் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அதனால் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரூபாய் 10,000த்திற்கு 6% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளுக்கான தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ரூபாய் 10,000த்தில் 5% எவ்வளோ? 10% கண்டுபிடிக்கலாம். 10,000த்தில் 10% அப்படிங்கும்போது கடைசியில் ஒரு ஜீரோ எடுத்துட்டோன்னா 1000. 10,000த்தில் 10% அப்படின்றது 1000. அப்போ 5% எவ்வளோ? 1000த்தில் பாதி 500. 10,000த்தில் 1% எவ்வளோ? 100. ஓகேங்களா? அப்போ 5% 500, 1% 100.
அப்போ 6% அப்படின்றது 500ஐயும் 100ஐயும் கூட்டினா கிடச்சிரும். 10,000ல் 6% வட்டி ஒரு வருஷத்துக்குன்னா 600 ரூபா வருது. எத்தனை வருஷத்துக்கு கேட்குறாங்க? 5 வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு 600 ரூபானா 5 வருஷத்துக்கு எவ்வளோ? 6 5 30, 3000 ரூபா இல்லையா? அப்போது தனி வட்டி என்னது? 3000. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 10,000ல் 10% 1000, 5% 500, 1% 100. அப்போ 500ஐயும் 100ஐயும் கூட்டணும் அப்படின்னு சொன்னால் 10,000ல் 6% அப்படின்றது 600. 5 வருடங்களுக்கு 600 × 5 3000. இதையும் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PRT/100, பிரின்சிபல் 10,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 6%, இயரு 5 வருஷம் /100. சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3000 கிடைக்கும். அடுத்தது ரூபாய் 6000ற்கு 10% வட்டி வீதத்தில் ஒரு ஆண்டுக்கான தனி வட்டி எவ்வளோ? ஒரே ஒரு ஆண்டுக்கு தான். 6000ல் 10% என்னது? 600. அவ்வளோதாங்க ஆன்சரு. 6000ல் 10% 600. ஒரே ஒரு வருஷம் தான் கேட்குறாங்க. அப்போ தனி வட்டி என்னது? 600. அடுத்த கொஸ்டின் இதுவும் ஃபார்முலாவில் போடலாம். 6000 × ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10, ஒரே ஒரு வருஷம். ஸோ அதனால் 1 மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். /100. நெக்ஸ்ட் ரூபாய் 5000ற்கு 4% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் மொத்த தொகை கேட்குறாங்க. இது வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் அப்படின்னா நம்ம பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி போட்டோம். மொத்த தொகையும் போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு இவங்க கொடுத்துருக்க பிரின்சிபல் அமௌண்ட்டோட ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு மொத்த தொகை கிடைக்கும். சரிங்களா? மொத்த தொகை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் அமௌண்ட். சின்ன ஒரு லைட்டாக கடைசியில் ஒரு கால்குலேஷன் மாற்றணும், அவ்வளோதான். அடுத்து பார்க்கலாம். ரூபாய் 5000ற்கு 4% வட்டி. 5000ல் 10% எவ்வளோ? 500. 1% எவ்வளோ? 50. 1% 50னா 4% எவ்வளோ? 200. 5000ல் 4% 200. இது ஒரு வருஷத்துக்கு. 3 வருஷத்துக்கு அப்படின்னு கேட்கும்போது 200 × 3 600. ரூபாய் 5000ற்கு 4% வட்டி வீதத்தில் 3 வருஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 600. இவங்க மொத்த தொகை கேட்குறாங்க. அப்போது 5000 + 600 5600. ஓகேங்களா? 5000ல் 10% 500, 1% 50, 4% 200. ஒரு வருஷத்துக்கு 200னா 3 வருஷத்துக்கு 600. பிரின்சிபல் அமௌண்ட்டு ப்ளஸ் 500 இருக்குது. அப்போது நமக்கு மொத்த தொகை ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 5000 + 600 5600. சேம் எக்ஸ்ப்ளனேஷனில் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ PRT/100ல் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிக்கிறோம். மொத்த தொகை அப்படிங்கும்போது அசல் அமௌண்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட்டையும் தனி வட்டி வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 600யும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு கிடச்சிரும்? 5600. அடுத்தது ரூபாய் 8000ற்கு 5% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுக்கான மொத்த தொகை எவ்வளவு? இங்கேயும் மொத்த தொகை கேட்குறாங்க. ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரி நம்ம பண்ணணும். 8000ல் 5% எவ்வளோன்னு பார்க்கலாம். 8000ல் 10% எவ்வளோ? 800. 5%னா 400 இல்லையா? ஒரு வருஷத்துக்கு 400, 2 வருஷத்துக்கு எவ்வளோ? 800. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 800 கிடச்சிருச்சு. அப்போது மொத்த தொகைக்கு என்ன பண்ணணும்? பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 8000 + 800 8800. மொத்த தொகை 8800. 8000ல் 10% 800, 5% 400, ஒரு வருஷத்துக்கு 400, 2 வருஷத்துக்கு 800. சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 800 ரூபா. பிரின்சிபலோடு சேர்த்தோம் அப்படின்னா மொத்த தொகை கிடச்சிரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 8000 × 5 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் × 2 வருஷம் /100. சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 800 ரூபா. மொத்த தொகை 8000 + 800 8800. அடுத்த ப்ராப்ளம். ரூபாய் 3000ற்கு 10% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 900 தனி வட்டி கிடைக்கும்? இப்போ என்ன கேட்குறாங்க? வருஷத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். டைம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் இருக்குது, வட்டி இருக்குது, அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. அதே மாதிரியே போகலாம். நம்ம ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணியும் போகலாம். சரிங்களா? 3000ல் 10% எவ்வளோ? 300 ரூபா. நமக்கு அப்போ ஒரு வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 300 ரூபா கிடைக்கும். அவங்க என்ன 900 கிடைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்குறாங்க இல்லையா? 3000ல் 10% 300. அப்போது ஒரு வருஷத்துக்கு 300. அப்போது 900 ஆகணும்னா எத்தனை வருஷம் ஆகணும்?
3 வருஷம் ஆகணும் இல்லையா? அப்போது 3 வருடங்கள் தான் ஆன்சர். புரியுதுங்களா? 3000ல் 10% 300. அவங்க அந்த தனி வட்டி வேல்யூ 900 ஆகணும்னா எத்தனை ஆண்டுகள் எடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 1 வருஷத்துக்கு 300னா 3 வருஷத்துக்கு தான் 900 ஆகும். அப்போது நம்மளோட டைம் எவ்வளோ? 3 ஆண்டுகள். இதுலேயும் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PRT/100 வேல்யூவில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ 900, பிரின்சிபல் வேல்யூ 3000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, டைம் தான் அன்னோன் வேல்யூ டிவைடட் பை 100. ரைட் சைடு லெஃப்ட் சைடு நம்ம ப்ராசஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது ரூபாய் 5000ற்கு 10% வட்டி வீதத்தில் 1000 தனி வட்டி கிடைக்க எத்தனை ஆண்டுகள் ஆகும்? இங்கேயும் டைம் தான் நமக்கு கேட்குறாங்க. 5000ல் 10% அப்படின்னா 500 இல்லையா? 5000ல் 10% 500. 1 வருஷத்துக்கு 500னா 2 வருஷத்துக்கு 1000. அப்போ 1000 எத்தனை வருஷத்துலேயே நமக்கு கிடச்சிரும்? 2 வருஷத்துலேயே கிடச்சிரும். சரிங்களா? 5000ல் 10% வட்டி வீதத்தில் 1000 ரூபாய் தனி வட்டி கிடைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5000ல் 10% 500. அப்போது 2 வருடங்களுக்கு 1000. அப்போ 2 வருடங்களில் நமக்கு 1000 தனி வட்டி கிடச்சிரும். இதையும் நம்ம ஃபார்முலாவை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் ரைட் சைட் ப்ராசஸ்லாம் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடச்சிரும். அடுத்து 4000ற்கு 5% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கான மொத்த தொகை எவ்வளவு? மொத்த தொகை கேட்குறாங்க. பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போடணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். ரூபாய் 4000ற்கு 5% வட்டி. 4000ல் 10% எவ்வளோ? 400. 5% எவ்வளோ? 200. 1 வருஷத்துக்கு 200னா 2 வருஷத்துக்கு எவ்வளோ? 400. சரிங்களா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ 400. நம்ம மொத்த தொகை கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போடணும். மொத்த தொகை ஈக்குவல் டு 4000 + 400 4400. சரிங்களா? 4000ல் 10% 400, 5% 200. 1 வருஷத்துக்கு 200, அப்போ 2 வருஷத்துக்கு 400. இவங்க மொத்த தொகை கேட்குறனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ 400 ப்ளஸ் பிரின்சிபல் வேல்யூ 4000. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம். 4400 நமக்கு ஆன்சராக கிடைக்கும். சேம் எக்ஸ்ப்ளனேஷனில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, பிரின்சிபல் வேல்யூ, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, டைம் வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணி டிவைடட் பை 100 போடுறோம். சிம்பிளிஃபை பண்ணோன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 400 கிடைக்குது. மொத்த தொகைக்காக பிரின்சிபல் வேல்யூவும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டான 400யும் நம்ம ஆட் பண்ணி 4400 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சரிங்களா? இது மேக்ஸில் லெவல் 1 வீடியோஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இண்டிவிஜுவலாகவே ஒரு டாப்பிக்கும் நம்ம 10 ப்ராப்ளம்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சேனலில். பார்க்காதவங்க பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் பிடிஎஃபாக வேணுனாலும் ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கோங்க. நம்ம சேனல்லையே எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் ஒரு கன்சிஸ்டண்ட்டோட ஃபுல் எஃபர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக நம்மளால் இந்த எக்ஸாமில் சக்சீட் பண்ண முடியும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணுங்கள். அதே மாதிரி ஹோப்பை விட்டுறாதீங்க. எனர்ஜெட்டிக்காக இருங்க. அப்படி எந்தூசியாஸ்டிக்காக நம்ம படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் எப்போவுமே கொஞ்சம் கூட லோவாக விட்டுறாதீங்க. நம்ம தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கவே முடியும். வேறு யாரும் தேவையே கிடையாது. ஸோ நம்ம கொஞ்சம் கூட டவுன் ஆகாமல் நம்ம மைண்டை ப்ராப்பராக நீங்கள் ட்ரெயின் பண்ணிகிட்டே வாங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் நம்ம ரீச் ஆக முடியும். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா படிங்க.